ஹலோ மக்களே, சோழ மன்னர்கள்ல முக்கியமானவர் ராஜராஜ சோழன். அவரை விட வீரத்திலேயோ நிர்வாகத்திலேயோ மிக சிறப்பா செயல்பட்டவர் தான் அவரோட மகனான ராஜேந்திர சோழன். இவரு தமிழ்நாட்டோட எல்லை பகுதிகளை மிக குறுகிய காலத்திலே மாத்தி அமைச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம அவரோட ஆட்சி காலத்துல வடக்கே கங்கை வரைக்கும் போய் வெற்றி கொடிய நாட்டியிருக்காரு. ராஜேந்திர சோழன் கிபி 1014 அரசனா பொறுப்பேற்றுக்கிட்டு பல போர்கள்ல வெற்றி பெற்றிருக்காரு. அதுக்கப்புறம் கிபி 1017 இலங்கை மீது படையெடுத்து வின் பண்ணியிருக்காரு. அடுத்தடுத்து கடல் கடந்து போய் சுமத்ரா, கடாரம் அப்படின்னு பல நாடுகளை வீழ்த்தி இருக்காரு. என்னதான் கடல் கடந்து போய் பல நாடுகளை வீழ்த்தி இருந்தாலும் உள்நாட்டு நிர்வாகத்திலையும் ராஜேந்திர சோழன் மிக சிறப்பாகவே செயல்பட்டிருக்காரு. கிபி 1023 கங்கை வெற்றியின் நினைவாக கங்கை கொண்ட சோழபுரத்தை அமைச்சாரு. அவங்களோட நீண்ட ஆட்சி காலத்துல உறையூர், பழையாறை, தஞ்சாவூர் அப்படின்னு பல தலைநகரங்கள் இருந்தாலும் கூட ராஜேந்திர சோழன் உருவாக்கிய கங்கை கொண்ட சோழபுரம் தான் 254 ஆண்டுகள் சோழர்களின் தலைநகரமாய் இருந்திருக்கு. இந்த மாவீரனை உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.